हरि ओम गुरुवे शरणम। ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकरनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ। पेज नंबर 9 श्लोका नंबर 22। यदीशितुर्वीक्षणमीक्षितारम् अवीक्ष्य तन्मानसिके क्षणं स्यात्। अवीक्ष्य तन्मानसिके क्षणं न द्रष्टुरन्यः परमोहितस्य वीक्षा स्वमूले प्रविलीय निष्ठा। இப்போ இந்த ஸ்லோகத்தில் ரமண மகரிஷி சொல்றார், ஈஸ்வராவை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒன்று தெரிஞ்சிக்காம ஈஸ்வராவை தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ஆத்ம தரிசனம் இல்லாமல் ஈஸ்வர தரிசனம் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்? த ரியல் காட் அப்படின்னு சொல்கிறோம்ல, ரியல் பகவான் யாரு அப்படின்னா ஆத்மாதான் ரியல் ஈஸ்வரா, ரியல் பகவான். ஆத்மா தான் அப்சல்யூட் ஈஸ்வரா. இதுதான் உபனிஷத்துடைய சென்ட்ரல் டீச்சிங். கேன உபனிஷத், பிருஹதாரண்யக் உபனிஷத்லாம் ஸ்பெசிஃபிக்காகவே இதை பற்றி சொல்கிறது. ததேதம் பிரம்மத்வம் வித்தி நேதம் யதிதம் உபாசதே. இப்போ பகவானுடைய எந்த ஃபார்மை நாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணினாலும், அதாவது என்னுடைய சரீரத்துக்கு வெளியில் நான் பகவானுடைய எந்த ஃபார்மை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் சரி, ஆர் என்னுடைய சரீரத்துக்குள்ள என்னோட மைண்டுக்குள்ள நான் பகவானை எந்த விதமான ஃபார்மாகவும் ஆப்ஜெக்டிஃபை பண்ணினாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும், இப்போ சரீரத்துக்கு வெளியில் எனக்கு பகவான் காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் ப்ராபப்ளி அது என்னுடைய தபஸுடைய ரிசல்ட்டாக இருக்கலாம். நான் ஒரு பெரிய தபஸ்வியாக இருக்கலாம், அதுக்கு எனக்கு பகவான் எனக்கு வெளியில் அவர் காட்சி கொடுக்கலாம். இப்போ பகவான் என்னுடைய மைண்டில் அப்பியர் ஆகிறார் அப்படின்னு சொன்னால் அது எதனுடைய ரிசல்ட்டாக இருக்கும்? மெடிடேஷனுடைய ரிசல்ட்டாக அது இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் அது எதுவுமே அப்சல்யூட் ரியாலிட்டி
கிடையாது. இப்போ இங்கே வந்து அந்த மாதிரி ஒன்று இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லலை. அந்த மாதிரி பகவான் வந்து காட்சியெல்லாம் கொடுக்கவே மாட்டார் அப்படியெல்லாம் நம்ம சொல்லலை. ஆனால் அதெல்லாம் எதுக்கு கீழே வந்துடும் அப்படின்னா வியாவகாரிக சத்தியத்துக்கு கீழே வந்துடும். இப்போ வந்து என்னுடைய சரீரத்துக்கு வெளியில் அவர் வந்து காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் அதை வந்து வியாவகாரிக சத்தியம் அப்படின்னு சொல்லிடுவோம். என்னுடைய மைண்டில் பகவான் வந்து காட்சி கொடுக்குறார், என்னோட மைண்டில் வந்து தெரியறது அப்படின்னு சொன்னால் அதை என்ன சொல்லிடுவோம்? பிராதிபாசிக சத்தியம் அப்படின்னு சொல்லிடுவோம். வெளியில் தெரிஞ்சால் வியாவகாரிகம், உள்ள தெரிஞ்சால் பிராதிபாசிகம். அப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு காடும் பாரமார்த்திக சத்தியம் கிடையாது. ரெண்டுமே வியாவகாரிக சத்தியமாக இருந்தாலும் சரி, பிராதிபாசிக சத்தியமாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே மித்யா. அப்போ எந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு காடும் மித்யா. அதுதான் வந்து இங்கே ரமண மகரிஷி சொல்கிறார். ஆனால் அவர் என்ன வேர்டு யூஸ் பண்ணுறார் அப்படின்னா மானச ஈக்ஷணம் அப்படிங்கிற வார்த்தையை மித்யா அப்படிங்கிறதுக்கு பதில் அவர் யூஸ் பண்ணுறார். அப்போ மானச ஈக்ஷணம் அப்படிங்கிறது வந்து பிராதிபாசிக சத்திய ஈஸ்வராவையும் குறிக்கிறது, வியாவகாரிக சத்திய ஈஸ்வராவையும் அது வந்து ரெஃபர் பண்ணுறது. இப்போ எனக்கு வந்து பிராதிபாசிக்கம்னா எப்பயோ கேட்ட மாதிரி இருக்கே, என்னன்னு தெரியல, வியாவகாரிக்கம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஒன்றுமே பண்ண முடியாது. ப்ரீவியஸ் கிளாஸஸை கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இப்போ எப்படி இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா எதையெல்லாம் எனக்கு எக்ஸ்டர்னலாக இருக்கோ, எதையெல்லாம் நான் வந்து எக்ஸ்டர்னலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் எது கீழே போட்டுடலாம்? வியாவகாரிக சத்தியத்தை கீழே போட்டுடலாம். எதெல்லாம் எனக்குள்ளே நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் என்னது? பிராதிபாசிகம் அப்படின்னு சிம்பிளாக நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டுடலாம். பாக்கி பேர்லாம் நிறைய கிளாஸ்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்பா. நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரே நாளில் சிம்பிளாக வெளியில் இருக்கிறது வியாவகாரிகம், உள்ளே இருக்கிறது பிராதிபாசிகம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ உபனிஷத் சொல்கிறது நேதம் யதிதம் உபாசதே. அப்போ அந்த உபாசிய தேவதா இருக்கால்ல, அது வந்து பிரம்மன் கிடையாது அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் அர்த்தமாகிறது. நேதம் யதிதம் உபாசத்தேனா என்ன அர்த்தம்? நீ உபாசனை பண்ணுறியே அந்த தேவதா அது பிரம்மன் இல்லை, அது அப்சல்யூட் ரியாலிட்டி இல்லை அப்படின்னு இங்கே உபனிஷத் சொல்கிறது. இது எந்த உபனிஷத்தில் வந்தது? கேனோ உபனிஷத்தில் இப்படி சொல்லப்பட்டது. பிருகதாரண்யக உபனிஷத்னு ஒரு உபனிஷத்து இருக்குது. அது வந்து ஒரு ஸ்டெப் ஃபர்தராக போய் அது என்ன சொல்கிறது அப்படின்னா பிரம்மனை வந்து டிஃபைன் பண்ணும் பொழுது அக்ஷரம் பிரம்ம அப்படின்னு சொல்கிறது. அக்ஷர பிராமணம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது அதில் பிருகதாரண்யகமில். அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா நிர்குணம் பிரம்ம பற்றி நல்லா எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டோம். அப்புறம் யாக்ஞவல்கியர் வந்து சொல்கிறார் அதிருஷ்டம் திரஷ்ட்ரு, அஸ்ருதம் ஸ்ரோத்ரு, அமதம் மந்த்ரு அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அப்சல்யூட் பிரம்மனை ஒரு நாளைக்கும் எக்ஸ்பீரியன்ஸு பண்ண முடியாது. அந்த திரஷ்ட்ரு தான் பிரம்மன், அது எப்படி இருக்கு? அதிருஷ்டமாக இருக்கு. ஸ்ரோத்ரு அஸ்ருதம். ஸோ எப்பவுமே அது வந்து நோவர், அது வந்து நோன் ஒரு நாளைக்கும் ஆகாது. இப்போ அது எப்பவுமே வந்து திங்கர். அமதம் மந்த்ரு அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து எப்பயுமே திங்கர். அது வந்து நம்மளுடைய தாட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக ஒரு நாளைக்கும் இருக்க முடியாது. அப்போ ரியல் காடு யார் அப்படின்னா, யார் ரியல் காடு? சப்ஜெக்ட் ஆகிய நான் தான். அப்போ ரமண மகரிஷி கேட்குறார், அந்த ரியல் காடு நீயா இருக்கும் பொழுது அதை போய் ஆப்ஜெக்டிஃபை பண்ணி தான் நான் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு நீ அடம் பிடிச்சேன்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு கேட்குறார். எப்படி முடியும் அதை? இல்லையா, நீ தான் அந்த ரியல் காடாக இருக்கும் பொழுது எப்படி வந்து அதை ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார். அப்போது ரியல் காடை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன முயற்சி பண்ணணும்? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வந்து பிரயத்தனப்படணும். இப்போ உனக்கு வந்து மித்யா காடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்
அப்படின்னு சொன்னால், அதாவது வியாவகாரிக சத்திய காடு ஆர் பிராதிபாசிக சத்திய காடு இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் நிறைய வழிகள்லாம் இருக்குது. அதுக்கும் சாஸ்திரமே வந்து நிறையா வழியெல்லாம் வகுத்து கொடுத்துருக்கு. இப்போ அந்த தபஸ் தியானம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த மாதிரி காடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள். இப்போ புராணங்கள்லாம் நாம் அந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா. அதில் வந்து அந்த அந்த தேவதா காட்சி கொடுத்தா, இந்த தேவதா காட்சி கொடுத்தா, அப்புறம் வரம் கொடுத்தா, வந்தால் தபஸ் பண்ணேன், அந்த எந்த தேவதாவை குறித்து நான் தபஸ் பண்ணேனோ அந்த தேவதா வந்தார், உனக்கு என்ன வேணும் மகனே, உனக்கு என்ன வேணும் மகளே அப்படின்னு கேட்டார். அப்புறம் நான் வேணும்னு கேட்டேன், அவர் கொடுத்தார், அவர் போயிட்டார். அதெல்லாம் இப்போ இல்லவே இல்லையா அப்படின்னா அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அதெல்லாம் ரியல் இல்லை அப்படின்னு தான் நாம் சொல்கிறோம். அப்போ ரியல் காடை பற்றி ரியலாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டா பெட்டர் டேர்ன் டுவர்ட்ஸ் யோர் செல்ஃப். அப்போ ஈக்ஷிதாரம் அவீக்ஷிய, ஒன்றை இக்னோர் பண்ணிட்டு, அதாவது சப்ஜெக்ட் ஆகிய ஆத்மாவை இக்னோர் பண்ணிட்டு, ஈக்ஷித்து வீக்ஷணம், பகவானுடைய எந்த ஃபார்மை நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினாலும் தரிசனம் பண்ணினாலும் அது மானசீக ஈக்ஷணம் தான் அப்படின்னு இங்கே சொல்கிறார். இப்போ இது வந்து சங்கரருடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா சம்யக் தர்சனம் இது இல்லை அப்படின்னு அர்த்தம். மானசீக ஈக்ஷணம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து இது பிராதிபாசிகம் ஆர் வியாபகாரிகம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நம்மளுடைய கனவுல பகவான் வராருன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ரேராக தான் வருவார் கனவுல பகவான். அப்படியே வந்தால் அது வந்து என்னுடைய மென்டல் ப்ரொஜெக்ஷன், அதனால பகவான் வந்து என்னுடைய கனவுல வந்தார் அப்படின்னு சொல்லாமா, இல்லைன்னா பகவான் வந்து என்னை சூஸ் பண்ணி என்னுடைய கனவுல வந்து பகவான் வந்தார், எது நம்மளால் டிசைட் பண்ண முடியும்? எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அது எதுவாக வேணாலும் இருக்கிற காரணத்தினால அது வந்து மித்யா. இப்போ திரஷ்டுஹு அந்யஹ பரமஹ ந அஸ்தி. திரஷ்டுஹுனா யாரு? எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு அர்த்தம். இப்போ திரஷ்டுஹு அந்ய, எக்ஸ்பீரியன்சரை தவிர பரமஹ ந அஸ்தி அப்படின்னா அர்த்தம், எக்ஸ்பீரியன்ஸரை தவிர வேற ரியல் காட் ஒன்று இல்லவே இல்லை. அப்போ எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? கான்ஷியஸ்னஸ், சப்ஜெக்ட் ஆத்மா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சாட்சி சைத்தன்யம் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸ்பீரியன்சர் அப்படின்னு சொன்னால் எது வந்து என்னுடைய மைண்டை பர்வேடு பண்ணி அந்த மைண்டுக்கு சென்ஷியன்சியை கொடுக்கறதோ, எது என்னுடைய மைண்டை சென்ஷியன்ட் ஆக்கிறதோ, எந்த ஆக்ஷனுமே பண்ணாமல் என்னுடைய மைண்டை சென்ஷியன்ட் ஆக்கிறதோ அந்த எக்ஸ்பீரியன்ஸரை பற்றி நாம் இங்கே பேசின்னு இருக்கோம். அப்போ எக்ஸ்பீரியன்ஸர் சப்ஜெக்ட் என்ன பண்ணுறது? ஜஸ்ட் அதோட மியர் ப்ரெசன்ஸில் மைண்டை இலூமின் பண்ணுறது, அதுக்கு பேர் திரஷ்டா அப்படின்னு பேர். அப்போ சைத்தன்யத்தை தவிர வேற ஒரு ரியல் காடு இல்லை. சரி, இப்போ இந்த ரியல் காடை நான் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது? இவ்வளோ நேரம் என்ன பேசினோம்? ரியல் காடை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? ஏன்னா அதுதான் எக்ஸ்பீரியன்சர். எதையெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து ரியல் கிடையாது. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது என்னன்னா தலையை நம்ம ஆட்டுவோம். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன தோணும் நம்மளுக்கு? ரியல் காடை நான் ஒரு நாளைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணும் இல்லையா. ஒரு நாளைக்கும் ரியல் காடை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு ஏதாவது சாதனை இருந்தால் சொல்லுங்களேன். நானும் 15 வருஷமாக வேதாந்தா கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறேன், வந்த பாட்டை காணும் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்கறதுக்கு தோணும். ஸோ ரமண மகரிஷி இங்கே கிளியராக சொல்கிறார், திரஷ்டுஹு அந்யஹா பரமஹா ந அஸ்தி அப்படின்னு சொல்கிறார். அப்போ தஸ்ய வீக்ஷா, இப்போ ரியல் காடை வந்து பார்க்கறது அப்படின்னு சொன்னால் அப்படின்னா என்ன அர்த்தமா?
என்னுடைய ஓன் நேச்சரில் அபைடு பண்ணி இருக்கிறது தான் ரியல் காட் தரிசனம் அப்படின்னு இங்கே சொல்கிறார். ஸ்வமூலே நிஷ்டா, மூலம் அப்படின்னா ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்னுடைய ஓன் ஸ்வரூபத்தில் நிலச்சி இருக்கிறது தான் ரியல் ஈஸ்வர தரிசனம். ஸோ என்னுடைய ரியல் நேச்சரில் எப்படி நான் வந்து நிலச்சிருக்கிறது அப்படின்னா பிரவிலிய. பிரவிலியனா என்னன்னு பார்த்தோம், ரிசால்வ் பண்ணிட்டு. எதை இப்போ நான் ரிசால்வ் பண்ணணும், சரீரத்ரயத்தை ரிசால்வ் பண்ணிட்டு, பாடி மைண்ட் சென்ஸ் காம்ப்ளெக்ஸை ரிசால்வ் பண்ணிட்டு. யார் வந்து எனக்கு ரியல் காடுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாளோ அந்த பர்சன் இப்போ என்ன பண்ணணும், சரீரத்ரயத்தை ரிசால்வ் பண்ணிட்டு ட்ராப் பண்ணணும். சரி, எந்த அறிவோட இதை ட்ராப் பண்ணணும், இப்படி ரியல் காட் தரிசனம் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறதே வந்து முட்டாள்தனம், மடத்தனம் அப்படிங்கிற அறிவோட அதை பிரவிலியம் பண்ணணும். ஏன்னா நான் வந்து பிரமாதாவும் கிடையாது, பிரமாணமும் கிடையாது, பிரமேயமும் கிடையாது. அப்போ பிரவிலிய அப்படின்னு சொன்னால் திரிபுட்டி ரஹித, திரிபுட்டியை ரிசால்வ் பண்ணி, பிரமாத்ரு பிரமாணம் பிரமேயம் அப்படிங்கிற திரிபுட்டியை ரிசால்வ் பண்ணி நிஷ்டால இருக்கணும். ஸ்வரூபத்தில் நிலச்சி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஸ்வரூப ஞானத்தில் நிலச்சி இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்வரூப ஞானம் என்னது, நான் தான் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ஸ்வரூப ஞானம். அப்போ ஆத்மனிஷ்டா அப்படின்னு சொன்னால் நான் தான் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் ஆத்மனிஷ்டா. அப்போ நிஷ்டா அப்படின்னு சொன்னால் அதுலேயே நிலச்சி இருக்கிறது தான் என்ன அர்த்தம், நான் தான் ஆத்மா அப்படிங்கிறத மறக்காமல் இருக்கிறதுக்கு பேர் நிஷ்டா. இது வரைக்கும் நாம் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். இப்போ வந்து அடுத்த ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 23. பேஜ் நம்பர் 9. आत्मानमीक्षेत परं प्रपश्ये, तित्यागमोक्ते सुलभो न भावः, नात्मैव दृश्यो यदि का कथेशे, स्वयं तदन्नी भवनं तदीक्षा. இப்போ போன ஸ்லோகத்தோட அதே ஐடியா தான் வந்து இங்கேயும் வந்து ரமண மகரிஷி கன்வே பண்ணுறார். அப்போ செல்ஃப் நாலேஜை தவிர வேற ஒரு ரியல் ஈஸ்வர தரிசனம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அண்ட் நல்லா நோட் பண்ணிக்கணும், ரமண மகரிஷி எங்கேயுமே வந்து வியாபகாரிக்க தேவதாவெல்லாம் நெகேட் பண்ணவே இல்லை, இல்லை அப்படின்னு சொல்லவே இல்லை. இப்போது இந்த பக்தர்களுடைய கதைகள்லாம் நம்ம படிக்கிறோம்ல நிறையா, அதெல்லாம் வந்து ஓகே தான். இப்போ வந்து தரிசனம் கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஓகே. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், அந்த பக்தனுக்கு தரிசனம் கொடுத்த ஈஸ்வரா அப்சல்யூட் கிடையாது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இந்த வேர்ல்டை இப்போ நம்ம பார்க்குறோம்ல, எவ்வளோ சாலிட் வேர்ல்டு, டேஞ்சிபிளாக ஒரு வேர்ல்டு பார்க்குறோம். ஆனால் இந்த வேர்ல்டு ரியல் கிடையாது. அப்போ இந்த வேர்ல்டில் வந்து போகிற ஈஸ்வராவும், டேஞ்சிபிளாக வந்து போகிற ஈஸ்வராவும் ரியல் கிடையாது. அப்போ எது ரியல் காடு, அசப்தம், அஸ்பர்ஷம், அரூபம், அரசம், அகந்தம், அத்ரேஷ்யம், அக்ராஹ்யம், அகோத்திரம், ஆவரணம். எல்லாமே வந்து உபனிஷத்துடைய டெஃபினிஷன். அப்போ உபனிஷத் சொல்கிறது, ஓ நீ பார்த்தியா, நம்மளை கேட்குறது நீ பார்த்தியா, அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், பார்த்தேனே, அப்போனா அது ரியல் காட் இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஓ நீ கேட்டியா, கேட்டேனே அப்படின்னா அது இல்லை. இப்போ இந்த சகுன பக்தர்களுக்கு இதெல்லாம் கேட்டால் எப்படி இருக்கும்,
காட் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அவளால் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லையா? ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா இப்போது, அந்த சகுண காடை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப கஷ்டமான சாதனாஸ்லாம் வந்து அவள் லைஃப்பில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ வேதாந்தம் வந்து சும்மா போகிறவனை கூப்பிட்டு நீ வந்து பார்த்தியா, நீ கேட்டியா, அது வந்து ரியல் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அவளுக்கு இல்லையா? அதனால தான் யாரும் வேதாந்த கிளாஸ்க்கு ஏன் வரமாட்டேங்கிறா? இந்த மாதிரிலாம் நம்ம பேசினோன்னா யார் வருவா? ஆனால் உபனிஷத் சொல்கிறது, என்னைக்காவது ஒரு நாளைக்காவது அவளுக்கு உண்மையை சொல்லித்தானே ஆகணும். எவ்வளோ நாள் தான் நாமளும் வந்து உண்மை மாதிரியே நடிச்சுட்டு இருக்கிறது, என்னைக்காவது ஒரு நாள் அவளை கூப்பிட்டு சொல்லித்தான் ஆகணும். அதனால ரமண மகரிஷி வந்து இந்த இடத்துல எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாமல் இந்த சுகர் கோட்டட் பில்லெல்லாம் சொல்லுவாள்ல, அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. டைரெக்டாக சொல்கிறார், நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின அப்படின்னு சொன்னியான்னா அது ரியல் காடு இல்லை அப்படின்னு இங்கே கிளியராக சொல்கிறார். மானச ஈக்ஷணம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே வந்து யூஸ் பண்ணுறார். அப்போ வந்து அப்சர்வர் ஆகிய ஒன்றை தவிர ரியல் காட் வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த ஐடியாவை இந்த ஸ்லோகத்தில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறார் அப்படின்னா, இப்போ உபனிஷத்தில் வந்து சொல்லியிருக்கேன், இப்போ வந்து உனக்கு பிரம்மனை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீ வந்து புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறதா அர்த்தம் இல்லை அப்படிங்கிறத உபனிஷத் வந்து கிளியராக சொல்கிறது. இப்போ பிரம்மனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஜஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஒன்று தெரிஞ்சுட்டேன்னா நீ வந்து ஆக்சுவலாக என்ன தெரிஞ்சுக்கிற, பிரம்மனை தெரிஞ்சுக்கிற. உன்னுடைய ரியல் நேச்சர் தான் பிரம்மன். அப்போ புது சப்ஜெக்ட் மேட்டர் பற்றி எல்லாம் நம்மளுக்கு உபனிஷத் ஆக்சுவலாக சொல்லலை. இப்போ வேதாந்தா கிளாஸில் நாம் வந்து ஏதோ புது சப்ஜெக்ட் மேட்டர்லாம் அதை பற்றிலாம் படிக்கவே இல்லை. யாரை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கிற என்னை பற்றி தான் நாம் வந்து கிளாஸில் படிக்கிறோம் இல்லையா? அதனால இங்கே என்ன சொல்கிறார், ஆத்மானம் ஈக்ஷேத, உன்னுடைய ரியல் நேச்சரை நீ வந்து அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். எப்படி அண்டர்ஸ்டாண்டு பண்ணிக்கணும், என்கொயரி பண்ணுறது மூலமாக நீ உன்னுடைய ரியல் நேச்சரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. என்ன என்கொயரி பண்ணணும், நான் வந்து இந்த பாடியா அப்படின்னு நீயே உன்னை கேட்டுக்கோ. நான் வந்து இந்த மைண்டா, நான் இந்த புத்தியா அப்படின்னு நீனு உன்னை கேட்டுக்கோ. நான் வந்து சென்ஸ் ஆர்கன்ஸா, இல்லைனா இது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு பர்சனா அப்படின்னு நீனு கேளு. இப்போ இதுக்கெல்லாம் நான் வந்து வேறாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய ரியல் நேச்சர் அப்போ என்ன, இப்படி என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இதுக்கு இந்த என்கொயரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆத்மானம் ஈக்ஷேத, உன் ரியல் நேச்சரை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ வந்து உன் சைட்லேருந்து கொஞ்சம் எஃபர்ட் போடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறார். பரம் பிரபஷ்யே, அப்படி நீ தெரிஞ்சுட்டேன்னா நீ என்னைக்கு உன்னுடைய ரியல் நேச்சரை தெரிஞ்சுக்கிறியோ அந்த மொமெண்ட் ஆக்சுவலாக நீ என்ன பண்ணியிருக்க, ரியல் காடை நீ வந்து தெரிஞ்சுட்டுருக்க. அன்னைக்கே நீ ரியல் காடையும் தெரிஞ்சுக்கிற. பரம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல பரமாத்மானம் அப்படின்னு அர்த்தம், ஈஸ்வரம் பிரம்ம. அப்போ நீ வந்து பிரம்மனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, தெரிஞ்சுக்கிற. இப்போ நான் வந்து என்னை பற்றி தெரிஞ்சுட்டேன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணி, ஆனால் நான் இன்னும் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கலை அப்படின்னு சொன்னால் அவளெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது? இல்லை, கிளாஸ்க்கெலாம் வந்தேன், நீங்கள் வந்து இந்த பஞ்சகோஷ விலக்ஷணம், சரீரத்ரய விலக்ஷணம் இதெல்லாம் வச்சு இதெல்லாம் நீ கிடையாது, இதெல்லாம் நீ கிடையாது அப்படின்னு சொல்லி நான் என்னை பற்றி தெரிஞ்சுட்டேன், ஆனால் பகவான் ஒருத்தர் இருக்காரு, அவரை பற்றி எப்போ சொல்லி தருவேள் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறது? அதுக்கு தான் மலையாளத்தில் ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாள், அஞ்சனம் என்பது ஞானறியும் மஞ்சள் போல வெளுத்திருக்கும். அஞ்சனம்னு சொன்னால் மையில், எனக்கு மைய தெரியும், அது வந்து மஞ்சள் பொடி மாதிரி ஒயிட்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சனுக்கு 3 விஷயமுமே தெரியல. மைனா என்னன்னு தெரியல,
வெள்ளை கலர்னா என்னன்னு தெரியல, மஞ்சள் பொடினா என்னன்னு தெரியல இல்லை. அது மாதிரி என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனால் பகவானை பற்றி இன்னும் எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் இன்னும் ரெண்டுத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலை அப்படின்னு அர்த்தமாகிறது. ஏன்னா சாஸ்திரம் சொல்கிறது, நீ ஒன்றை தெரிஞ்சுண்டா பகவானை தெரிஞ்சுண்டா மாதிரி. ஆத்மானம் ஈக்ஷேத பரம் பிரபஷ்யேத். சரி, இதை யார் சொல்கிறா? ரமண மகரிஷி சொல்கிறாரா அப்படின்னா, இது ஆகம உக்திஹி. இப்போ இந்த கல்ட் பீப்புளெலாம் இருக்காள்ல, அவளுக்காகவே அவர் வந்து சொல்கிறார். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்கோ, இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதனால ஒழுங்காக போய் சாஸ்திரத்தை படித்து உன்னை பற்றி நீனே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த கல்ட் பீப்புள் இருக்கால்ல, அவரை ஃபாலோ பண்ணுற பீப்புளெலாம் என்ன நினச்சிக்கிறா அப்படின்னா, நாம் வந்து ரமணர் பண்ணின டெக்ஸ்டெல்லாம் மட்டும் படித்தா போகும், இந்த உபனிஷத் கீதா பக்கம்லாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அவள் பாவம் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே என்ன சொல்கிறார்? இது ஆகம உக்திஹி. ஆகமன்னு என்ன அர்த்தம்? வேதம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்மளுக்கு வந்து நிறைய ஆகமங்கள்லாமும் தெரியும்ல, சைவாகமம், வைஷ்ணவாகமம் அதெல்லாமும் இருக்குது, சாக்தாகமம்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து பௌருஷேய ஆகமம். இது என்னது நாம் பார்க்குறது? அபௌருஷேய ஆகமம், வேதம். அப்போ வேதம் வந்து சொல்கிறது உக்தே என்ன சொல்கிறது? பாவகா ந சுலபகா. அண்ட் அது சொல்கிற விஷயமும் இன்னும் சுலபமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் இல்லை. கரெக்டு தானே? நீ ஒன்றை தெரிஞ்சுட்டேன்னா பகவானை தெரிஞ்சுட்டா மாதிரி அப்படிங்கிற சென்டென்ஸை ஒரு ஆர்டினரி பர்சன் கேட்டான்னா எப்படி அவனால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுமா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அதோட இம்பார்ட்டன்ஸை கூட அவனால் வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. இப்போ வேதமான என்ன சொல்கிறது? ஆத்மானம் ஈக்ஷதே பரம் பஷ்யேத். நீ ஒன்று தெரிஞ்சுண்டா பகவானை தெரிஞ்சுட்ட அப்படின்னு சொல்கிறது. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணலாம் நம்ம? நீ ஒன்று தெரிஞ்சுட்டேன்னா பகவானை நீ தெரிஞ்சுட்ட அப்படின்னா என்ன அதுலேருந்து கன்க்ளூட் பண்ணலாம் நம்ம? நீ தான் அந்த காட் அப்படின்னு அர்த்தமாகிறது. இப்போ செல்ஃப் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு காட் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறேன். இந்த மேத்தமேட்டிக்ஸ்லலாம் ஈக்குவேஷன்லாம் போடுவாள்ல, அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறது? நீ உன்னை பற்றி தெரிஞ்சுண்டா பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிற மாதிரி ஆகிறது அப்படின்னு சொன்னால் செல்ஃப் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு காட் நாலேஜ். அப்படி ஈக்குவேஷன் எழுதினோன்னா ரெண்டு சைட்லையும் எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸில் ஒரே வேல்யூ இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? ஈக்குவேஷனில் கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ ரெண்டு பக்கமும் என்ன காமனாக இருக்குது? நாலேஜ் நாலேஜ் காமனாக இருக்கா? அப்போ நாலேஜை கேன்சல் பண்ணிட்டா என்ன வந்து ரிமைனிங்? செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு காட். இதை போய் நீ புரிஞ்சிக்க மாட்டேன்னு சொல்கிறியே அப்படின்னு நான் கேட்கல, ரமண மகரிஷி இங்கே வந்து கேட்குறார். இன்ஃபேக்ட் இது வந்து மகா வாக்கியம், செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு காட். இப்போ வந்து இந்த மாதிரி எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு? இப்போ சும்மா அடிச்சு விடலாம், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்றை தெரிஞ்சுட்டேன்னா நீ பகவானை தெரிஞ்சுட்டா மாதிரி அப்படின்னு எந்த இடத்துல சொல்லியிருக்கு? அது சொல்லணும்ல. ஏன்னா நம்ம வந்து யாராவது நம்மளை வந்து இது எங்கே நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா வேதத்தில் இருக்குதுன்னு சொன்னால் அப்படின்னு பொதுவாக பிளாங்கெட்டாக வேதத்தை வந்து நாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணின்னு போயிடலாம். நம்ம பார்க்கலாம் இந்த கீதா சாரம் அப்படின்னு முன்னாடி, இப்போ ரொம்ப நான் என் கண்ணில் படுறதில்லை, முன்னாடி ரொம்ப வந்து எல்லாரோட வீட்லேயும் அதை வந்து இன்ஃபேக்ட் லேமினேட் கூட பண்ணி மாட்டிருப்பார். என்னமோ போட்டிருக்கான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும். அப்புறம் என்ன, நீ எதை கொண்டு வந்தாய்? இந்த மாதிரி நம்மளும் தானே கீதாலாம் படித்தோம், எங்கேயாவது பார்த்தோமா? இதை எங்கே சொல்லியிருக்கார் கிருஷ்ணர்? கிருஷ்ணர் இதை எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஆனால் அந்த வாக்கியங்கள்லாம் தப்பான தப்பில்லை,
அது யாரோட கீதான்னு அது யாரை ஃபார்ம் பண்ணாலும் அவளோட கீதான்னு வேணால் அவள் சொல்லிக்கலாம். ஆனால் கிருஷ்ணர் எக்ஸாக்டாக அந்த மாதிரி எந்த இடத்துலையும் அவர் வந்து சொல்லவே இல்லை. அது மாதிரி இது எங்கே சும்மா யாராவது அடித்து விடுறாளா அப்படின்னா எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா உபனிஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஹிரண்மயே பரே கோஷே விரஜம் பிரம்ம நிஷ்கலம் தத் சுப்ரம் ஜோதிஷாம் ஜோதிஹி தத்யத் ஆத்ம விதோ விதுஹு. எந்த உபனிஷத் இது? முண்டக உபனிஷத். வெரி குட். ஹிரண்மயே பரே கோஷே அப்படிங்கிற மந்திரத்தில் நம்மளுக்கு வந்து இங்கே இந்த கான்டெக்ஸ்ட்டுக்கு தேவைப்படுற விஷயம் வந்து லாஸ்ட் லைன். தத்யத் ஆத்ம விதோ விதுஹு. யார் ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறாளோ அவ பிரம்மனை தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு வேதமே இங்கே சொல்கிறது, உபனிஷத் சொல்கிறது. அப்படின்னா செல்ஃப் நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு காட் நாலேஜ். இப்போ வந்து எனக்கு வந்து இப்போ காட் தர்ஷனத்தில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னா இந்த ஈக்குவேஷன்லேயே நான் என்ன தெரிஞ்சுக்கிறேன்? செல்ஃபை பற்றி தெரிஞ்சுட்டேன்னா காடை பற்றி தெரிஞ்சுக்கிறதா ஆகிறது. இப்போ அதனால் இப்போ என்னுடைய அட்டெம்ப்ட் எதில் இருக்கணும்? என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுல இருக்கணும். செல்ஃப் தரிசனத்தில் இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, என்னுடைய தரிசனத்துக்கு நான் வந்து இப்போது முயற்சி பண்ணும் பொழுது என்ன நான் பார்க்கணும் இல்லை? என்ன நான் பார்க்கறது தான் பகவானை நான் பார்க்கறதா ஆகிறது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் ரமண மகரிஷி? ஆத்மா ஏவ ந திருஷ்யா அப்படின்னு சொல்கிறார். என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் காடு தரிசனம். ஓகே, அதனால நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு வந்தால் இங்கே கிளாஸில் கூப்பிட்டு வச்சு குரு சொல்கிறார், ஒரு நாளைக்கும் நீ வந்து ஒன்று பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். ந திருஷ்யா அப்படின்னு சொல்கிறார். என்ன வந்து பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னால் பகவான் அப்படி ந திருஷ்யா, என்னையே பார்க்க முடியாது இல்லையா? அப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் பகவானை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்போ என்ன பார்க்க முடியாது அப்படின்னா பகவானை மட்டும் எப்படி பார்க்க முடியும்? பகவானையும் ஒரு நாளைக்கும் நாம் பார்க்க முடியாது. அப்போ நீ ஒன்றை பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறதும் பகவானை பார்க்கணும்னு முயற்சி பண்ணுறதும் ரெண்டுமே என்னது? முட்டாள்தனம். ஏன்னா காட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப். செல்ஃபை ஒரு நாளைக்கும் பார்க்க முடியாது. அதனால பகவானையும் ஒரு நாளைக்கும் நம்மளால் பார்க்க முடியாது. இப்போ வந்து இது ஜென்ரலாக எல்லாருமே வந்து இந்த காமன் பீப்புள் இருக்காள்ல, அவெல்லாம் போய் இந்த ஞானிகள் கிட்டலாம் கேட்பா, நீங்கள் வந்து பகவானை பார்த்துருக்கேளா? எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும்ல, ஏன்னா நம்மளும் ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கேட்போம். பாவம் அந்த ஞானிகள்லாம் என்ன பதில் சொல்லுவா? சப்போஸ் நான் வந்து பார்க்கலை, உங்ககிட்ட இருந்து தப்பிச்சா போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலை அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, என்ன 15 வருஷம் வேதாந்தாலாம் படிச்சிருக்கேள் அப்படின்னு சொல்லியிருக்கேள், பகவானை இன்னும் பார்க்கலன்னு சொல்ல. நான் உங்களை மாதிரி வேதாந்தெல்லாம் படித்ததில்லை, நான் வந்து பகவானை பார்த்ததில்லை. அப்போ என்ன ஸ்பெஷல் நீங்கள் இல்லை? என்ன வித்தியாசம் உங்களுக்கும் எனக்கும்? ஒன்றுமே பெரிய வித்தியாசமே இல்லையே அப்படின்னு சொல்லுவா. சரி, சப்போஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிடுவான்னு பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த கேள்வி என்ன வரும்? எப்படி இருப்பார்? சுமாரா என்ன ஹைட் இருப்பார் பகவான்? நம்மளோட ஹைட்டாக இருப்பாரா இல்லை குள்ளமாக இருப்பாரா? என்ன காம்ப்ளெக்ஷன், என்ன கலரில் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு இருந்தார் இல்லையா? இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும். இந்த பச்சைமா மலை போல் மேனிலாம் சொல்கிறாளே, நிஜமாலே அவருடைய மேனி அப்படி தான் இருந்ததா? இப்படி எல்லாம் கேள்வி வரும். என்ன பதில் சொல்கிறது? ரியல் காட் எப்படிப்பட்டவர்? அஸ்பரிஷம் அரூபம். அப்போ பகவானை பார்த்தேன்னு சொன்னாலும் ப்ராப்ளம், பார்க்கலைன்னு சொன்னாலும் ப்ராப்ளம். சொன்ன ஆத்மைவ திருஷ்யா கா ஈக்ஷே கதா. அப்போ உன்னையே பார்க்க முடியலை அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரனை எப்படி நீ வந்து பார்க்க முடியும்? ஏன்னா நீ தான் அந்த ஈஸ்வரா. இப்போ பாரமார்த்திக சத்திய ஈஸ்வராவை பற்றி நாம் இங்கே பேசுகிறோம். சப்போஸ் யாராவது வந்து
எனக்கு ஒன்றும் பாரமார்த்திக சத்திய ஈஸ்வராலெல்லாம் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து வியாவகாரிக சத்திய ஈஸ்வரா தான் இன்ட்ரெஸ்ட்டு, அதில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன சொல்கிறோம் நம்ம, தாராளமாக நீ வந்து அதில் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணிக்கோ. ஏன்னா வேதத்தில் உபாசனா காண்டம் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் நிறைய சாதனாஸ் உனக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. தேவதா சாட்சாத்காரம் எப்படி அடையிறது அப்படின்னு எல்லாம் அந்த உபாசனா காண்டமில் கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. ப்ரொசீஜர் அங்கே டீட்டெயில்டாக இருக்குது. அதை ப்ராக்டிஸ் பண்ணினேன்னா கண்டிப்பாக உன்னால் வியாவகாரிக ஈஸ்வர தரிசனத்தை அடைய முடியும் அப்படின்னு இங்கே சொல்கிறது. ஆனால் கூடவே என்ன வார்னிங் கொடுக்கும் உபனிஷத்து வேதாந்தம், அது ரியல் கிடையாது. ஆனால் அந்த மாதிரி ஈஸ்வர தரிசனம் கிடைச்ச உடனே சப்போஸ் நமக்கே வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, பகவான் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிற்கிறார் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எனக்கு அது கொடுக்குறியா, இல்லை இது கொடுக்குறியா, இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? சாட்சாத்காரம் கிடைச்சதுக்கு அப்புறமும் ஃப்ரீடம் இல்லையே இல்லையா? ஏன் இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம்? நான் லிமிட்டட் அப்படிங்கிற எண்ணம் என்னை விட்டு போகாததுனால நான் வந்து எனக்கு அது கொடுக்குறியா இது கொடுக்குறியா, இந்த வரம் கொடுக்குறியா அந்த வரம் கொடுக்குறியா, உனக்கு எது கொடுக்குறது ஈஸி, இப்போவே உன்னால் இமீடியட்டாக என்ன கொடுக்க முடியும், அப்படி எல்லாம் நாம் வந்து பகவானை கேட்போம். ஏன்னா ராட்சசர்கள் இருந்தால அவளுக்கு கூட தான் தேவதா சாட்சாத்காரம்லாம் வந்து கிடச்சிது. பஸ்மாசுரன்னு திறந்தான், என்ன பண்ணான், அவனுக்கு கூட தான் சிவன் வந்து காட்சி கொடுத்தார். அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு நமக்கே தெரியும். அப்போ வியாவகாரிக சாட்சாத்காரம் இஸ் பாசிபிள், ஆனால் அது அல்டிமேட் ட்ரூத்து இல்லை. அது வந்து மோட்சத்தை கொடுக்காது. சரி, எனக்கு ஃபஸ்ட்டு சாட்சாத்காரம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து வேதாந்தம்லாம் படிக்கிறேன் அப்படின்னு சப்போஸ் யாராவது சொன்னால் வேதாந்தம் என்ன சொல்லும், தாராளமாக நீ அதை ப்ரொசீட் பண்ணிக்கோ, நான் எங்கே போகிறேன், இல்லை நீ தான் எங்கே போகிற, அதனால் வந்து நான் வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லு. ஆனால் அகம் பிரம்ம அஸ்மி இல்லாமல் ஒரு நாளைக்கும் மோட்சம் இல்லை. ஸோ ரமண மகர்ஷி சொல்கிறார், ஆகம உக்திஹி வேதம் சொல்கிறது, ஸ்வயம் ததன்னி பவனம் ததீக்ஷா. தத் ஈக்ஷா அப்படின்னா இந்த இடத்துல தத்னா இந்த இடத்துல ஆத்மான்னு அர்த்தம், ஆத்ம தரிசனம். அப்போ ஆத்ம தரிசனம்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்னு நீ கேட்டேன்னா ததன்னி பவனம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நான் லிமிட்டட் அப்படிங்கிற நோஷனை ட்ராப் பண்ணுறதுக்கு பேர் ஆத்ம தரிசனம். அந்த ஐ நோஷனை ரிசால்வ் பண்ணுறதுக்கு பேர் ஆத்ம தரிசனம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ அப்படின்னு சொல்லுவோம்ல. அதில் அந்த ஐ ஆம் இருக்குல்ல, அது எதை ரெஃபர் பண்ணுறது? ஐ அப்படிங்கிறது வந்து கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபலை ரெஃபர் பண்ணுறது. ஆம்ங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிளை ரெஃபர் பண்ணுறது இல்லையா? ஐன்னு வந்து சைத்தன்ய தத்துவம், ஆம்ங்கிறது எக்ஸிஸ்டன்ஸ் சத்தை வந்து ரெஃபர் பண்ணுறது. ஆனால் அந்த ஐ ஆம் இருக்குல்ல, அதுதான் ரியல் ஆத்மா. ஆனால் நான் இப்போ என்ன பண்ணிடுறேன், ஐ ஆம்க்கு அப்புறம் என்ன சொல்கிறேன், என்னெல்லாமோ சொல்கிறேன், ஸோ அண்ட் ஸோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஆம் ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறேன் நான், அந்த ஹியூமன் இருக்குல்ல அதுக்கு ஒரு அட்ரிபியூட் இருக்குல்ல, அப்புறம் அது வந்து மார்டல்ல அழிஞ்சு போகக்கூடியது, அதை தூக்கி எதில் போட்டுறேன் இப்போ நான், ஐ ஆமில் அந்த ஆட்ரிபியூட்டை எடுத்து ஐ ஆம்க்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அப்போ இந்த ஆட்ரிபியூட் எல்லாம் ஆட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் இந்த ஐ ஆம் இப்போ என்னவா ஆயிடுறது, அகங்காராவா ஆயிடுறது. ஆட்ரிபியூட்லெஸ் ஐ ஆம் வந்து சைத்தன்யம், சச்சித், ஆனந்தம். ஆனால் ஆட்ரிபியூட் எல்லாம் ஆட் ஆகும் பொழுது அது அகங்காராவாக கன்வெர்ட் ஆகிறது. அப்போ அகங்காராவாக கன்வெர்ட் ஆகி நான் வந்து ஒரு நாளைக்கு
போயிடுவேன், ஒரு நாள் பிறந்தேன் ஒரு நாள் நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் வேதாந்தா கிளாஸுக்கு வந்து என்ன படிக்கிறோம் நம்ம? அந்த நான், இப்போ நான் எல்லா இண்டிவிஜுவலுமே வந்து என்னன்னு படிக்கிறோம்? ஆத்மா அனாத்மா மிக்சர் அப்படின்னு தான் படிக்கிறோம். ஆனால் வேதாந்தம் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறது? அந்த மிக்சர்லேருந்து ஆத்மாவை மட்டும் தனியாக எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்கிறது இல்லையா? இப்போ இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் நீ இது மேலே போட்டு வச்சிருக்கிய, ஆத்மா மேலே போட்டு வச்சுக்கிற ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் தூக்கி அந்தந்த அனாத்மா கிட்டேயே கொடுத்துடு அப்படின்னு நம்மளுக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது. அப்போ ஆட்ரிபியூட்ஸை இங்கே வந்து நாம் எலிமினேட் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பேர் அன்னி பவனம். அன்னம்னா என்ன அர்த்தம்? சாப்பாடு, அன்னம். அன்னி பவனம்னா சாப்பாடாக கன்வெர்ட் பண்ணு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்வாலோ பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஆட்ரிபியூட்ஸை வந்து சாப்பாடாக கன்வெர்ட் பண்ணு, முழுங்கிடு அப்படிங்கிற. இப்போ இந்த ஐ ஆம் ஹியூமன், அதில் வந்து ஹியூமனை ரிமூவ் பண்ணிட்டா என்ன இருக்கும்? ஐ ஆம் மட்டும்தான் இருக்கும். ஐ ஆம் ஓல்டு, ஓல்டு தானே எல்லாரும். அந்த ஓல்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டா ஐ ஆம் மட்டும்தான் இருக்கும். இப்போ அன்னி பவனம் அப்படின்னு சொன்னால் அகங்காராவை ஆத்மாவுக்கு சாப்பாடாக ஆக்கிடு அப்படின்னு சொல்கிறார். வேற ஒன்றும் இல்லை, அகங்காராவை ரிமூவ் பண்ணணும், அதுதான் ஆத்ம தரிசனம். கரெக்டு தானே? அப்போ அகங்காராவை ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் அகெயின் அதை வந்து ஃபிசிக்கலாக நான் உட்காந்து ஒரு நாளைக்கு அந்த அரிசியையும் கல்லையும் பிரிக்கிற மாதிரி ஆத்மாவையும் அகங்காராவையும் நான் வந்து கையால் பிரிப்பேன் அப்படின்னெல்லாம் வந்து அதை இமேஜின் பண்ண கூடாது. அது என்ன, எப்படிப்பட்ட விஷயம்? அது இன்டலெக்சுவலாக நாம் பண்ண வேண்டிய விஷயம். அப்போ அகங்காராவை மித்யா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ வந்து இங்கே இருக்க பானை வச்சுருக்கேன், பானை யூஸ் பண்ணுவோம் நம்ம. பானை, இப்போ பானையை ரிசால்வ் பண்ணணும் அப்படி, இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லை? பானையை ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா நான் ஜஸ்ட் என்ன பண்ணணும்? பானையை உடைக்கணுமா? என்ன பண்ணணும்? கிளேயை தவிர பாட்டுன்னு ஒன்று தனியாக இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் பாட்டை ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ வந்து பாட்டை வந்து ரிசால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பானையை போட்டு உடைக்கிறதோ, இல்லைன்னா அந்த பானை வந்து என் கண்ணுக்கு முன்னாடி இருந்தால் தானே அது பானைன்னு எனக்கு தெரியுது, அதனால் நான் வந்து அதை எடுத்து மறைச்சி வைக்கிறேன் அப்படின்னு பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போது இந்த பானையோட அதிஷ்டானம் கிளே அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் அந்த பாட்டை, அந்த பிரவிலாபனம் அப்படின்னு நாம் வந்து படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ இந்த கண்ணை மூடிண்டு நான் எதையும் பார்க்க மாட்டேன், காதை மூடிண்டு நான் எதையும் கேட்க மாட்டேன், அந்த விஷயமெல்லாம் இங்கே எங்கேயுமே வந்து சொல்லப்படலை. அறிவு தான் நம்மளுக்கு வேணும். அப்போ இந்த அறிவோட, என்ன அறிவோட? கிளே தான் இருக்கு, பாட்டுங்கிறது வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் இல்லையா? அப்போ அந்த அறிவோட நான் வந்து பாட்டை வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி அறிவோட அகங்காராவை யூஸ் பண்ணணும். ஸோ ததன்னி பவனம் ததீக்ஷா. அடுத்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு ஸ்லோகம் படிச்சுட்டு பாருங்க. ஸ்லோகா நம்பர் 24. धिये प्रकाशं परमो विधीर्य स्वयं धियोऽन्तः प्रविभाति गुप्तः धियं परावर्त्य धियोऽन्तरेऽत्र संयोजनानेश्वरदृष्टिरण्या வரதிஷ்டிரண்யா. இப்போ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வந்து புதுசாக நான் எதையுமே ஆக்சுவலாக இங்கே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி கான்ஷியஸ்னஸ்ஸை நான் ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்குது
அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது புதுசாக எஃபர்ட்டெல்லாம் ஏதாவது போடணுமா, இல்லை ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு ஏதாவது டைம் கொடுக்கணுமா இல்லையா? எதாவது பண்ணணுமா நம்ம ஸ்பெஷலாக அதுக்கு எந்த எஃபர்ட்டும் தேவையில்லை, டைமும் கொடுக்க தேவையில்லை. அதுக்கு எதாவது அட்டென்ஷன் கொடுக்கணுமா, அதுவும் தேவையில்லை. இப்போ வேறு எதையாவது நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து எஃபர்ட்டை இப்போ போடணும். இப்போ அங்கே ஒரு வால் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், என்னுடைய மைண்டை இப்போது அது பக்கமாக நான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்னுடைய அட்டென்ஷனை இப்போ நான் அந்த இடத்துக்கு கொடுக்கணும். சரி, மைண்டோடைய அட்டென்ஷன் கொடுத்தா போருமா? என்ன பண்ணணும், ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை இப்போ நான் பயன்படுத்தினாதான் அந்த விஷயத்தை பற்றி என்னால் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? அப்போ கண்ணை நான் இப்போ பயன்படுத்தி ஆகணும். அப்போ தான் வந்து அந்த இடத்துல வால் இருக்குது அப்படின்னு என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இது வந்து ஒரு ப்ராசஸ் இல்லையா? டைம்குள்ளே நடக்கிற ஒரு ப்ராசஸ். அதுக்கு வந்து ஒரு எஃபர்ட்டும் வந்து டெஃபினட்டாக தேவைப்படுறது. இப்போ வேர்ல்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் நாம் இப்படி தான் ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? தனியாக எஃபர்ட் போட்டு மைண்டை வந்து அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஒரு பர்டிகுலர் டைமில் அந்த விஷயத்தை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஆத்மா மட்டும்தான் ஒரே வஸ்து விச் இஸ் எவர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆஸ் எக்ஸ்பீரியன்சர் சைத்தன்யம். அது இருக்கிறதுனால மட்டும்தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சென்ஷியன்ட் ஜீவாவாக இருக்கேன். கரெக்டா? இப்போ நான் வந்து ஒரு உணர்வுள்ள பர்சன் அப்படின்னு என்ன சொல்லிக்க முடியும்னா எதனால? கான்ஷியஸ்னஸ் இருக்கிறதுனால தான். இப்போ என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியறதுனா எதனால? இந்த அவேர்னஸ் பிரின்சிபல் இருக்கிறதுனால தான் என்னை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அவேர்னஸ் எனக்கு இருக்குது. இப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து எப்போவுமே ஆல் த டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கிறதுனால அதுக்கு ஸ்பெஷலாக எந்த ப்ராசஸோ இல்லை டைம் கொடுத்தோ எஃபர்ட் கொடுத்தோ அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஆத்மாவை ஆல் த டைம் கான்ஷியஸ்னஸ்ஸாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாலும் இப்போ மைண்டுடைய அட்டென்ஷன் இருக்குல்ல, அது வந்து இந்த விஷயத்தில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எந்த விஷயத்தில் அப்படின்னா, இப்போ மைண்டை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சைத்தன்யம் பக்கமாக ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். இப்போ வந்து வெளியில் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ வெளியில் பார்க்குறேங்கிறது எனக்கு தெரியறதா இல்லையா? நான் எங்கேயோ வெளியில் எதையோ பார்க்குறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியறதா இல்லையா? அப்போது நான் வந்து கான்ஷியஸ்னஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நான் வந்து ஏதோ வெளியில் இப்போது பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது இல்லை. ஆனால் அதை தெரிஞ்சுக்க மைண்டு வந்து இப்போது அது பக்கமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியமாக இருக்குது. இப்போ கான்ஷியஸ்னஸ் தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ மைண்டை நான் என்ன பண்ணணும்? கான்ஷியஸ்னஸ் பக்கமாக அதனுடைய அட்டென்ஷனை இப்போ நான் ஃபோக்கஸ் பண்ண வைக்கணும். இல்லைன்னா மைண்ட் என்ன பண்ணும்? வெளியில் அது வந்து சுற்றின்னு இருக்கும். இப்போ வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீ ஒரு கான்ஷியஸ் பீயிங்கா அப்படின்னு யாராவது நம்மளை கேள்வி கேட்டால், இப்போ நம்ம வந்து வேறு ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ யாராவது வந்து நம்மக்கிட்ட நீ ஒரு கான்ஷியஸ் பீயிங்கா அப்படின்னு கேட்டால் என்ன பண்ணுவோம்? நம்ம பேப்பர் படிக்கிறத கண்டினியூ பண்ணுவோமா? இப்போ என்ன ஆகும்? என்னோட மைண்ட் இப்போது கான்ஷியஸ் பக்கமாக தன்னுடைய அட்டென்ஷனை இப்போது திருப்பிக்கிறது. செல்ஃப் பக்கமாக மைண்டு வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணி நான் இப்போ கிளைம் பண்ணணும், எஸ் ஐ ஆம் அ கான்ஷியஸ் பீயிங். இதுதான் நடக்கிறது ஆக்சுவலாக. அப்போ மைண்டு வந்து தன்னோட அட்டென்ஷனை அது பக்கமாக திருப்புறது இல்லை. அப்போ மைண்டு வந்து கான்ஷியஸ்னஸை பிரகாசப்படுத்துறதா? இப்போ வாழை பறக்கிற மாதிரி மைண்டு வந்து கான்ஷியஸ்னஸ் பக்கமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடாது. அதுக்காக தான் இப்போ இதை சொல்கிறேன்.
மைண்டு வந்து கான்ஷியஸ்னஸ் பக்கமாக ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் மைண்டு தான் கான்ஷியஸ்னஸை பிரகாசப்படுத்துறதா? தோ பேர் கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு காமிக்கிறதா அப்படின்னா இல்லை, இல்லையா? இப்போ மைண்டு வந்து அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஆகிறது அப்படின்னா, இந்த பாடி இப்போ சென்ஷியண்ட்டாக இருக்குது, இந்த பாடி இப்போ லைவாக இருக்குது. அப்போது அதுக்கு எது காரணமாக இருக்கு? அந்த கான்ஷியஸ்னஸ் காரணமாக இருக்குது. அப்போ அந்த என்ன கான்ஷியஸ்னஸ்னால் பின்ன என்ன, அதோட நேச்சர் என்ன அப்படின்னு இப்போ அந்த மைண்டு நெக்ஸ்ட் வேலையை ஆரம்பிக்கணும். அதனால தான் உபனிஷத்து என்ன சொல்கிறது, உன் பக்கமாக நீ வந்து ஃபோக்கஸை திருப்பு அப்படிலாம் சொல்கிறது இல்லை. மைண்ட் இல்லாமல் நம்மளால் எப்படி அந்த பக்கமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும் இல்லையா? அப்போ மைண்டுடைய ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ மைண்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்ன உடனே மைண்டு தான் கான்ஷியஸ்னஸையே நம்மளுக்கு பிரகாசப்படுத்தி காட்டுறது அப்படின்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. அப்போ மைண்டு வந்து இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளே வந்து கேட்போம் இல்லையா, ஓ இந்த பாடி ஆமாம் லைவாக இருக்குது, எதனால லைவாக இருக்குது? ஓ கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குது, அதால் லைவாக இருக்குது. அப்போ அந்த கான்ஷியஸ்னஸுடைய நேச்சர் என்ன அப்படின்னா உபனிஷத்து நம்மளுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும்? அது வந்து பார்ட்டோ, அது வேற சொல்லணும். இப்போ அது வந்து பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை. சரி, இதெல்லாம் நம்ம வீட்டில் ஏதாவது உட்காந்துன்னு புக்கிலேருந்து படித்தா தெரிஞ்சுக்க முடியுமா நம்மளால் அப்படின்னா, இந்த விஷயம்லாம் எப்படி தெரியறது நம்மளுக்கு? சாஸ்திரம் படிக்கிறதுனால மட்டுமே இந்த விஷயம் தெரியறது. கான்ஷியஸ்னஸ் இந்த பாடியோட பார்ட்டோ ப்ராடக்டோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை. அது வந்து இந்த பாடியை பர்வேடு பண்ணி இந்த பாடிக்கு அது சென்சியன்சியை கொடுக்கறது. இப்போ இந்த பாடியோட மட்டும் அது லிமிட் ஆகிறது இல்லை, அது பாடியை தாண்டியும் எல்லா இடத்துலையும் அது வந்து பர்வேடு ஆகிறது. பாடி ஒரு நாளைக்கு அழிஞ்சு போகும், ஆனால் கான்ஷியஸ்னஸ் அழிஞ்சு போகிறது இல்லை. பாடி போயிட்டதுனால என்னால் வந்து டிரான்சாக்ட் பண்ண முடியலையே ஒழிய நான் கண்டினியூவஸாக எப்பவும் இருந்துட்டே தான் இருக்கேன். அப்போ இந்த விஷயம் எல்லாம் நாம் உபனிஷத் படிக்கிறது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த ப்ராசஸ் தான் செல்ஃப் என்கொயரி ப்ராசஸ். அப்போ பரமஹா அப்படின்னு இந்த இடத்துல வந்து பகவான், அதாவது ஆத்மா, எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கிற சைத்தன்யம். அது என்ன பண்ணுறதா? விதீரிய. விதீரியனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. எதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது? பிரசாதத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா? என்ன டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது? கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது? பிரகாசம் விதீரிய, லைஃபை லெண்ட் பண்ணுறது, சென்சியன்சியை அது வந்து லெண்ட் பண்ணுறது. இப்போ அந்த ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ்ஸை நம்ம லைஃப்னு சொல்ல மாட்டோம். எதை லைஃப்னு சொல்கிறோம்? ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸை தான் நாம் வந்து லைஃப் அப்படின்னே சொல்கிறோம். சிதாபாச ஆர்சி, அதான் இங்கே பிரகாஷக. இப்போ கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுறது? பிரகாசத்தை மைண்டுக்கு லெண்ட் பண்ணுறது. உடனே மைண்டில் என்ன ரிஃப்ளெக்ஷன் இப்போது ஏற்படுறது. பிம்ப சைத்தன்யம் பிரதிபிம்ப சைத்தன்யத்தை இப்போது டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. பண்ண உடனே மைண்ட் இப்போது லைவாக ஆகிடுறது, லைவ் மைண்டாக சென்ஷியண்ட்டாக ஆகிடுறது. அப்போ மைண்டு வந்து கடன் வாங்கிய சைத்தன்யத்தோட இப்போ வந்து சென்ஷியன்ட் மைண்டாக ஆயிடுறது. ஸோ பரமஹானா ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ், விதீரியனா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, பிரகாஷம்னா ஆர்சி, தீஹி அப்படின்னா மைண்ட் ஆர்எம். இப்போ ஆர்எம் ஆர்சி ஓசி இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஞாபகப்படுத்திக்கணும். இப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஓசி இப்போ என்ன பண்ணுறது? எங்கே போய்டுறது? இந்தா உனக்கு நான் கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி எங்கே போய்டுறது? அதால் எங்கேயுமே போக முடியாது. ஏன் எங்கேயுமே போக முடியாது? ஏன்னா அது சர்வகதா. இப்போ எந்த இடத்துல ஆர்சி இருக்கோ அந்த இடத்துல ஓசி இருக்கு. ஸ்வயம் குப்தா, அதே இடத்துல அது ஒளிஞ்சுண்டு இருக்கு. தீயோந்தகா, ஸோ எங்கே ஆர்சி இருக்கோ அங்கே
பிரவிபாதி குப்தா இட் ரிமெயின்ஸ். ஓசி ரிமெயின்ஸ் இருக்கு. சரி, இந்த ஓசியை எப்படி டிஸ்கவர் பண்ணுறது? ரமண மகரிஷி சொல்கிறார், அது ரொம்ப ஈஸி. அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிஹி ஓம்.